யாரும் தட்டி கழிக்க முடியாத ஒரு விஷயம். அரசியல் வீரம் மட்டும் விவேகம். போர்லதான் வீரம் ஜெயிக்கும், ஆனா அரசியல விவேகம் தான் ஜெயிக்கும். இன்னொரு அழகா ஒண்ணு சொல்றான், ஒரு தடவை ஒரு மந்திரியா ஒரு பொறுப்புல இருந்துட்டா அடுத்தவன் அந்த பதவிக்கே வரக்கூடாது அப்படின்றான். அது மட்டுமா சொல்றான், ஏன் சார் உங்க வீட்டுல அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் அரசியல் இருக்குமா? நான் 7 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், 8 தடவை மந்திரியா இருக்கேன், 9 தடவை 6 தடவை நான் எம்எல்ஏ. என்ன பெருமையா இருக்கு? மற்றவனுக்குலாம் வாய்ப்பு கொடுப்பான? நீங்க சொல்றீங்க திமுகவுடைய மன்னராட்சி அவங்க ஒழிக்கணும், அவங்க மக்கள் விரும்பல, அவங்க அகற்றப்படணும், நியாயம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இருமுனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். 4 முனை போட்டியா 5 முனை போட்டி என்றால் பிஜேபி இருந்து வாக்கு போவோம், அதிமுக வாக்கு போவோம், காங்கிரஸ் இருந்து போவோம், கம்யூனிஸ்ட் இருந்து போவோம், பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து போவோம், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து போவோம், நாம் தமிழ் எல்லா கட்சியிலிருந்து கொஞ்சம் போவோம். யாருக்கு லாபம்? தாவேகா பொதுக்குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பேசிய தாவேகா தலைவர் விஜய் திமுக எதிர்ப்பாக ரொம்ப சீக்கிரமாக உரையை நிகழ்த்தியிருந்தார். அது பேச்சுக்கு பின்னணி பல்வேறு காரணங்கள் ஒளிந்திருக்கிறதா என்பது குறித்து அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். தாவேகா பொதுக்குழு அண்மை நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பா, அதாவது முதலமைச்சர் பேரே சொல்ல மாட்டாங்க. நேர்த்தி வந்தவங்களாம் கூட முதலமைச்சர் அவனை அவசரப்படுறாங்க. தைரியம் பேரை சொல்லுங்க. அப்ப பேச்சு ஆரம்பிக்கிறாரு. மன்னராட்சி முதல்வர் அவர்களே, முதலமைச்சர் பேரை சொல்லி முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப பேரை மட்டும் வச்சிருந்தா பத்தாது, வீரமா பேரை மட்டும் வச்சிருந்தா பத்தாது, செயல்பாடு இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா, ஏன் உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, ஏன் கோவம் வருது அப்படின்னு காட்டுறமா சரி இருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் டிவிகா திமுக இடையே தான் போட்டி அப்படின்னு அதையும் சொல்றாரு. இந்த பின்னணியில ஒளிஞ்சிருக்கிற விஷயம் இது இப்படி பார்க்க, அரசியல்ல எதுவும் நடக்கும் சார், எப்படியும் நடக்கும், எந்த ரூபத்திலையும் நடக்கும். இது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, விஜய அவர் பவன் கல்யாணம் மாதிரி ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் வேறு விதமான ரூட்டை கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. அதாவது எந்த விதமான ரூட்டை இப்படி எடுத்தாலும் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது வீரம் பேசி அரசியல் யதார்த்தத்தை அவரும் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, அரசியல்ல ஒரு யாரும் தட்டி கழிக்க முடியாத ஒரு விஷயம்னா அரசியல வீரம் மட்டும் பத்தாது, விவேகம். வீரத்தோட விவேகம் தான் ஜெயிக்கும். அரசியல் போர்லதான் வீரம் ஜெயிக்கும், ஆனா அரசியல விவேகம் தான் ஜெயிக்கும். நீங்க வீரத்தோட பேசுறத விவேகத்தோட பேசி வீரமா பேசினா ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்றதில்ல, தங்கு தடை இல்லாமல் எடுத்து சொல்றாரு விஜய். அப்படித்தான் பேசும். ஒரு வளர்ந்த ஒரு கட்சி அப்படித்தான் சொல்றோம். அதைத்தான் ஒரு வளர்ந்த ஒரு கட்சியில மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் அது கரெக்ட். தமிழ்நாட்டு புது பாண்டிச்சேரியுடைய எல்லா மாணவர்களுடைய ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 25 வயசுக்குள்ள மாணவர்களுடைய சிறப்பு போயிருந்தீங்க, சிறப்பு ஜூரியா நடுவரா போயிருந்தேன். அதுல மாணவர்கள் எல்லாருமே பேசுறது மன்னராட்சி வேண்டாம். 75 டாபிக் 75 ஆண்டு இந்திய சுதந்திரத்தின் மாண்பும் பயனும். அப்ப அவங்க எல்லா மாணவர்கள் சொல்றாங்க, மன்னராட்சி என்பது ஒதுக்கித்தானே நாம் இந்திய சுதந்திரத்தை பெற்றோம்.
மன்னராட்சி நமக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மன்னராட்சிங்கிற ஒரு கான்செப்ட் எவ்வளவு தூரம் வாக்காளர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு பாரு. இன்னொன்று அழகா ஒன்று சொல்றான், ஒரு தடவை ஒரு மந்திரியா ஒரு பொறுப்புல இருந்துட்டா அடுத்தவன் அந்த பதவிக்கே வரக்கூடாது அப்படின்றான். அது மட்டுமா சொல்றான், ஏன் சார் உங்க வீட்டுல அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் அரசியல் இருக்குமா அப்படின்னு கேட்கிறான். அதான் அவரு அந்த உரையில பேசுறாரு, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், ஆனா வந்து உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப வீரவசமா ரொம்ப வீரமா பேசுறாரு. ஒருத்தர் கேட்கலாம், சார் இது என்ன பரம்பரையா சார், பரம்பரை சொத்தா சார், இல்ல என்ன சார் மன்னராட்சியா சார்? ஒரே ஆளு ஒரே மந்திரிய எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அப்படியே மந்திரி 4 தடவை பெருமையா வேற பேசுறாங்க அசம்பிளியில. நான் 7 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், 8 தடவை மந்திரியா இருக்கேன், 9 தடவை 6 தடவை நான் எம்எல்ஏ இருக்கேன். என்ன பெருமையா சார் இருக்கு? மற்றவனுக்குலாம் வாய்ப்பு கொடுப்பானா சார்? தெற்காசியா முழுவதும் கட்டியாண்டு சோழ நாட்டை வந்து வளமா வைத்திருந்த ராஜராஜ சோழன் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த சோழ நாட்டுக்கு வந்து மன்னன் என்பதை விட அரசன் என்பதை விட இந்த சோழ நாட்டினுடைய மக்களுடைய காவலர் அவனுடைய வேலையா அப்படி சொல்றது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றான். இதையும் சொல்றான் ஸ்டூடெண்ட், அவங்கள மாணவன் சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க. ஓ இந்த விஷயத்தையும் என்ன சொல்றாங்க சார், ஆட்சியில வந்து என் மக்கள் நல்லா இருக்கணும், நீங்க தான் சார் சங்கடப்படணும், நீங்க தான் கவலைப்படணும். அது இன்னைக்கே கவலைப்பட்டுருக்கீங்களா? சொல்லுங்க சார், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். நீங்களா கேட்கறான், யாராவது மக்களை பற்றி கவலைப்படுறாங்கன்னு சொல்லுங்க சார். அப்ப நம்ம 75 வருஷம் சுதந்திரம் ஆகி நம்ம எங்க சார் நிக்கிறோம்? நீ என்ன சார் பண்ணணும்? எங்ககிட்ட கொடுங்க சார். மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்ததுங்கிறது பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம், சாதாரண விஷயம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் உயர்ந்துட்டேன், கம்ப்யூட்டர்ல நான் உயர்ந்துட்டேன், பொறியியல் படிப்புல உயர்ந்துட்டேன், மருத்துவத்துல நான் உயர்ந்துட்டேன், உதிரிப்பாகல் தயாரிப்பதில் உயர்ந்துட்டேன். ஆனா அரசியல் நான் உயர முடியலையே சார். சொல்றான், அரசியல் வர முடியலையே சார். இளைஞர்களுக்கு அந்த ஒரு இயக்கம் இருக்கு, அதுக்கு அதனால வந்துதான் நிறைய விஷயங்கள் வந்து அப்புறம் நிறுத்திட்டான். அப்புறம் ஏன் அப்படி கேட்குறீங்க கேட்டீங்களா சார்? வழி விட மாட்டேங்கிறீங்களா சார்? வழிவிட்டாதான் வந்து குடும்பத்துல எல்லாருமே இருக்கீங்களா சார்? மாமே மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் போய் இருந்துக்கிறீங்களா சார்? இந்த மாதிரி எல்லாம் நீங்க வழி விட்டா தானே சார் எங்களாரும் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா ஏங்கிட்டு தான் சார். நியாயமான கேள்வி. இப்ப பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்க வந்து யோசிக்கணும். அப்போ இது சாதாரண ஒரு இளைஞன்ட்ட இருக்கும்போது, ஒரு படிச்சவன்கிட்ட இருக்கும்போது, ஒரு பாமரன்ட்ட இருக்காதுன்னு நினைச்சிட்டு அவங்க ஓட்டை மட்டும் நீங்க கணக்கு பண்ணி காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களும் இப்ப வந்து பேசாங்க. அதைத்தான் சொல்றேன், அதான் சொல்ல வந்தேன். நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு, அது தவறு. அந்த இடத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல விஜய்க்கு ஒரு பங்கு இருக்கு, அதை செய்வாரு, அதை நோக்கித்தான் அவருடைய அரசியல் போதுன்னு பாக்குறேன். ஆனால் அது பாராட்டக்கூடியது, ஆனால் அது விவேகத்தோட இருக்கணும். வீரத்தோட மட்டும்தான் உழுந்துருவாரு, தோத்து போயிடுவாரு. 2011 முன்னாடி விஜயகாந்த் வீரம், 2011 விவேகம் இருந்துச்சு, விவேகமும் இருந்து வீரம் வந்தது. அதிமுக கூட்டணி சேர்ந்தார், அது வெற்றி பெற்றாரு. என்னுடைய கணக்கு சார், நீங்க சொல்றீங்க திமுகவுடைய மன்னராட்சி அவங்க வந்து ஒழிக்கணும், அவங்க வந்து மக்கள் விரும்பல, அவங்க அகற்றப்படணும், நியாயம். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அடுத்த ஆட்சி ஆயிடுச்சு அதிமுகவோடு ஒரு கூட்டணி வச்சு, ஒரு எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை வச்சு, நீங்களும் ஒன்று சேர்ந்து அதிமுக தலையில கூட்டணி வச்சு நீங்க தேர்தல் சமைச்சீங்கன்னா யோகத்திய மக்கள் இதைத்தான் விரும்புறாங்க. இதை நான் சொல்றது நீங்க கேட்க வேண்டாம், மக்கள்கிட்ட போய் கேளுங்க, பொறுப்பாளர்கள் கட்சிக்காரர்கள்டே போய் கேளுங்க. அப்படி இருந்தால் உங்க கட்சி வளர்க்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அது மீண்டும் திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். என்னுடைய கணக்கு, நீங்கள் தனித்து நின்றால் திமுகவுக்குத்தான் சாதகமாகும். அப்படி என்றால் நீங்களும் டிஎம்கேவுடைய பி டீமையோ என்று சிலர் சொல்லுகிறார்கள் இல்லையா? அண்ணாமலை சொல்றாரு, இல்ல சொல்றாரு இல்லையா? பி டீம் அண்ணாமலை சொல்றாரு இல்லையா? வந்து நீதான் பி டீம் அண்ணாமலை சொல்றாரா? இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல்
உங்களுடைய லட்சியமும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய பாடி லாங்குவேஜும் ஒரு உண்மையை சொல்லுது. அதை நான் மறுக்கல. ஒரு யதார்த்தத்தை சொல்லுது. அதை நான் மறுக்கல. இது எல்லா கவலைக்கும், அந்த பொறுப்புக்கும், அந்த எதிர்பார்ப்புக்கும், அந்த பொதுமக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் விடை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு யதார்த்தத்தை சிந்திக்க வேண்டும். அது வியூகமாக சிந்திக்க வேண்டும். அது சாத்தியப்படக்கூடிய நிலையில் சிந்திக்க வேண்டும். அது வெற்றியை நோக்கி தரக்கூடிய பாதையை சொல்லிக் கொடுக்கின்ற பாதையை நீங்கள் அந்த பாதையில் செல்ல வேண்டும். அப்படி என்றால் அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை தோற்கடித்தால் தான் 1967 காங்கிரஸ் எதிர்ப்பா அண்ணா கட்டமைத்த அதே கூட்டணியை கட்டமைக்க இருமுனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். 4 முனை போட்டியா 5 முனை போட்டி என்றால் திமுகவுக்கு அது சாதகமா அமைந்துவிடும். அந்த உரையில குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒரு சரியில்லை அப்படின்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள்ல இருந்து வீட்டுல இருக்கிற பெண்கள்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்கிறேன். விஜய் அவர்கள் பேசின நேற்று பேச்சு எல்லாமே மக்களுடைய குரல். மக்கள் கிராமத்திலும் சரி, பட்டணத்திலும் சரி, சபர்பனும் சரி, மக்கள் என்ன உணர்வில் இருக்கிறார்களோ அந்த உணர்வை தான் இங்க வெளிப்படுத்திருக்காரு. இல்ல, மக்களுடைய இன்னொரு உணர்வும் கூட்டணிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதையும் சுட்டி காட்டிட்டீங்க. ஆமா, எந்த குரலை வெளிப்படுத்தாரு. கூட்டணியும் அது கூட்டணிய அவருக்கு தெரியும். இது இப்படித்தான் அமைக்கணும்னு தெரியுது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. இல்ல, அதுக்கு பின்னாடி காரணம் வச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி அரசியல் தான், அரசியல் லாபம் தான். அந்த கணக்கு தப்பா போயிடக்கூடாது. ஏன்னா அப்படிதான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பவன் கல்யாணம் தெளிவா இருந்தாரு. என்னுடைய அனுபவத்தில் ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா இப்ப துணை முதல்வர் விஜய் அந்த தெளிவை இப்ப ஏன் பின்னோக்கி போறாரு தெரியல. இருந்தாரு இப்ப பின்னோக்கி போறாருன்னு ஒரு அரசியல் பாருங்க சார். ஒன்றே ஒன்று தான், திமுக கூட்டணியிலான அரசு வேண்டுமா, திமுக அல்லாத கூட்டணியிலான அரசு வேண்டுமா? 2 முனை போட்டி தான். 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி எல்லாம் தான் திமுக சாதகமா 2026 எப்படி பார்க்கலாம் சார்? அப்படின்னா திமுக எதிர்ப்பான வாக்குகளை விஜய் பிரிக்கிற பொழுது அது அதிமுக கூட்டணிக்கு தான் சாதகமா அப்படி பார்க்கலாம். அதிமுக கூட்டணிக்கு வந்ததுதான் சாதகமா, திமுக தான் சாதகமா இருக்கு. இன்னொரு அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க, ஜனநாயகம் இவருக்கு தனியா நிக்கிற பொழுது திமுகவுக்கு போற வாக்குகள் என்ன, ஒரு சில வாக்குகள் அதை எப்படி சார் திமுக உள்ள வாக்குகள் மட்டும் போகும்? எல்லா கட்சியிலும் வாக்கு போகும் சார். எது மறைக்கிறீங்க? அதிமுக தான் வாக்கு போகும். அதை ஒத்துக்கிறீங்களா? பிஜேபியிலிருந்து வாக்கு போகும், அதிமுக வாக்கு போகும், காங்கிரஸ்ல இருந்து போகும், கம்யூனிஸ்ட்ல இருந்து போகும், விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து போகும், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து போகும், நாம் தமிழர் மக்கள் எல்லா கட்சியிலிருந்து கொஞ்சம் போகும். இப்போ இது யாருக்கு லாபம்? திமுக தாங்க சார் ஆகும், சாதகமா அமையும். அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்றாங்க. இவங்க எப்படி தண்டி தான் நிற்பாங்க, நம்ம இதாகிடலாம் அப்படின்னு. இந்த அரசியல கோட்டை விட்டீங்கன்னா நீங்க என்ன பேசினா நடக்க போறது. இதுதான் உண்மை, இதான் என்னுடைய கணிப்பு. இருமுனை போட்டி தான். அதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவை விஜய் எடுக்கணும்னு சொல்றீங்க. எஸ், சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து சரியான அரசியலை கட்டமைத்து எடுத்தா வளர்ந்த ஒரு தலைவர்கள் முன்னணி தலைவராக வருவார். ஏன்னா ஆதவர்ஜின் இதுக்கு முன்னாடி பேசுறது 2011 விஷயத்துல கூடியிருக்காங்க. ஏன்னா அதுல ஆதவர்ஜின பார்வையும் இவர் பார்வையும் வேறுவிதமா இருக்கு. ஆனா நாட்கள் நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு, பார்ப்போம். இப்பவுமே ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம சொல்றோம் மக்கள் விரும்புறத அவர் பேசுறாரு. ஆனா மக்கள் விரும்புற கூட்டணியை பற்றி அவர் இன்னும் பேசல, ஓப்பனா சொல்லல. அந்த மக்கள் விரும்பும் கூட்டணியை அவர் ஆதரிக்கிறா இல்லைங்கிறது போக பாருங்க. நிகழ்ச்சி பங்கேற்று கருத்து தெரிவித்து இதயம் கலந்து நன்றி.